அதிகமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஆவியின் கனி தயவு என்கிற கனியை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய பிள்ளைகள் கனிகளில் வளரும்படி தேவன் விரும்புகிறார். வேதத்தில் ஆவியின் கனி 9 குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 9 நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். பிரசங்கத்தை எவ்வளோ உற்சாகமாக கேட்கிறோமோ அதை விட கேட்கிற வார்த்தைகளில் நாம் வாழணும். அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியம். ஆகையினால இன்றைக்கு என்ன கேட்க போகிறனோ அப்படியே நான் மாறப்போகிறேன் என்கிற தீர்மானத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இரக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனத்தாழ்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்தத்தை குறித்து, நீடிய பொறுமை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தயவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவை குறித்து இப்படி எல்லா காரியத்தையும் சொல்லி முடிக்கும்போது சொல்லுகிறது அந்த வார்த்தை தரித்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தரித்து கொள்ளுகிறது அப்படின்னா அணிந்து கொள்ளுகிறது. ஒரு துணியை நாம் தரித்து கொள்ளுகிறது போல, ஆடைகளை தரித்து கொள்ளுகிறது போல இந்த தயவை நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். இந்த பூமியில் நாம் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையிலும் துணிகளினால் சுற்றப்பட்டு அழகான துணிகளினால் உடுத்து வைக்கப்பட்டு தேவன் நம்மை பராமரிக்கிறார். எப்போதுமே நம்ம வீட்டுக்கு போடுற துணி, வெளியே போடுற துணி, ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய துணி, எப்போதுமே ஏதோ ஒரு வகையான துணிகளை நம்ம உடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் கால்களில் அணிகிற செருப்பு, வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு செருப்பு, சில ஆளுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு செருப்பு, ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய செருப்பு, இதெல்லாம் எப்போதுமே நம்ம அணிந்திருப்போம். அதே போல் ஜெபம் கூட தானியேலை குறித்து வாசிக்கும்போது ஒரு நாள் 3 வேளை ஜெபித்தார். ஜெபம் 3 வேளையோடு முடிச்சுக்கலாம். ஆனால் தயவு எப்போதுமே நாம் அணிந்திருக்க வேண்டும். அதை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆராதனை ஒரு குறிப்பிட்ட நேரம், ஜெபம் குறிப்பிட்ட நேரம், உபவாசம் குறிப்பிட்ட நாள். ஆனால் இந்த தயவு அப்படி இல்லை. எப்போதுமே ஒரு வஸ்திரத்தை நம்ம எப்படி உடுத்திருக்கிறோமோ அதே போல் அந்த தயவை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தரித்து கொண்டு, உடுத்தி கொண்டு அல்லது அணிந்து கொண்டு. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் தயவு இருக்கணும்னு பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அப்போ மட்டும்தான் தயவை வெளிப்படுத்துவேன் அப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதுமே இந்த தயவு நம்ம வாழ்க்கையில் இருப்பதாக, இந்த தயவு வார்த்தையில் இருப்பதாக. வார்த்தையில் தயவு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். தயவு இருதயத்தில் இருக்குது. ஆமாம். இருதயத்தில் இருக்கிறத விட வார்த்தையில் ரொம்ப இருக்கணும். நிறைய பேருடைய வார்த்தையில் தயவு இருக்காது. நிறைய பேருடைய வார்த்தையில் தயவு இருக்க வேண்டிய இடத்துல கோபம் இருக்கலாம். ஆனால் வார்த்தையில் தயவு இருக்கணும். குடும்பத்தில் பேசும்போது தயவாக பேசணும், பக்கத்தில் பேசும்போது தயவாக பேசணும். பொறாமையாக பேசுகிறதோ, எரிச்சலில் பேசுகிறதோ, வைராக்கியத்தில் பேசுகிறதோ, சாடமடையாக பேசுகிறதோ அப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதுமே நம்ம பேச்சில் ஒரு தயவு இருக்கணும். நம்ம பேசுகிறத மற்றவர்கள் கேட்கும்போது அந்த வார்த்தையை, சில ஆட்கள் எல்லாம் நம்ம பேசுகிறத வச்சே நம்ம அளந்துருவாங்க, இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா. அந்த மாதிரி ஒரு வார்த்தை விடும்போதே நம்மளை கணிச்சிருவாங்க, இந்த ஆள் இப்படி தான் அப்படின்ட்டு. ஆகையினால எப்போ பேசினாலும் வார்த்தையில் தயவு இருக்கணும். கணவன்கிட்ட பேசினாலும், மனைவிட்ட பேசினாலும், பிள்ளைகள்கிட்ட பேசினாலும், மாமா மாமியார்கிட்ட பேசினாலும், ஆமாம், தயவு இருக்கணும்.
தயவு கலந்த ஒரு பேச்சு எப்போதும் நம்ம வெளிப்படுத்தணும். இருமாப்பு இருக்கக்கூடாது, கர்த்தர் அதை சொல்லலை. வைராக்கியம் இருக்கக்கூடாது, தேவன் அதை சொல்லலை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேசுகிறது ஆண்டவர் கற்றுத்தராதது ஒன்று. ஆகையினால பேச்சில் தயவு, செயல்களில் தயவு, வாழ்க்கையில் தயவு. நான் என்னுடைய காரியத்தெல்லாம் தயவாக தான் செய்கிறேனா அப்படிங்கிறத கவனிக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்கிறேன், அப்போ எதுக்கு சபைக்கு போகணும்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்கிறேன், அப்போ எதுக்கு பைபிள் வாசிக்கணும்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வாழ்கிறேன், அப்போ எதுக்கு பிரசங்கத்தை கேட்கணும்? உங்களுக்கு தெரியாததை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளும்படியாக தான் சபைக்கு போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி வாழுகிற வாழ்க்கையை என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே அந்த வாழ்க்கையை தொலைச்சிடணும், ஓரங்கட்டிடணும். இனி ஆண்டவர் என்ன சொல்லித்தராரோ அதன்படியே வாழுவேன்னு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகையினால தயவை தரித்து கொள்ளணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். அதில் இன்னும் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் தயவை மட்டும் நான் பிரசங்கிக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, எப்போதும் தரித்து கொண்டு இருக்கணும். செருப்பை கலத்துற மாதிரி கலத்தி போட்டுறக்கூடாது, துணியை மாத்துற மாதிரி மாற்றக்கூடாது. எப்போதுமே இந்த தயவு நாம தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். கவனித்தால் தயவு செய்து எவ்வளோ நாள் ஆச்சு, தயவா பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட மட்டும்தான் தயவா இருக்கணும், தயவா பேசணும். இந்த பூமியில் கர்த்தர் யாரை சந்திக்க வைக்கிறாரோ, யாரை சந்திக்க அனுப்புகிறாரோ, எங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரோ, எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த வேலை ஸ்தலத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த காலேஜில் வைத்திருக்கிறாரோ, எந்த ஸ்கூலில் வைத்திருக்கிறாரோ, எல்லா இடங்களிலையும் நீங்கள் அமெரிக்காவில் போய் தயவை காண்பிக்க வேண்டியதில்லை, சிங்கப்பூரில் போய் தயவை காண்பிக்க வேண்டியதில்லை. போகிற அன்னைக்கு பார்த்துக்குவோம். இப்போ கர்த்தர் எங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் தயவை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா, தயவை வெளிப்படுத்துங்க. ஆமாம், நம்ம வைக்கப்படுகிற இடமெல்லாம் ஏறுக்கு மாறாதான் இருக்கும். ஏன்னா உலகத்தில் நாம் வாழுகிறோம். உலகம் எப்போதுமே தன்னுடையவைகளை நேசிக்குமே தவிர கர்த்தருடையவைகளை ஒரு நாளும் நேசிக்காது. உலகம் நம்மளை வெறுக்க தான் செய்யும். ஆனால் உலகத்தில் கர்த்தர் நம்மளை எங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் தயவை வெளிப்படுத்தியே ஆகணும். தயவை தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையில் வைத்திருக்கிறாரா, தயவை வெளிப்படுத்துங்க. ஆமாம், குடும்பத்தில் வைத்திருக்கிறாரா, தயவை வெளிப்படுத்துங்க. காலேஜில் வைத்திருக்கிறாரா, தயவை வெளிப்படுத்துங்க. ஸ்கூலில் வைத்திருக்கிறாரா, தயவை வெளிப்படுத்துங்க. ஒரு முறை ராதபுரம் சர்ச்சில் சபை விட்டு வெளியே போன ஒரு 2 பேர் வந்தாங்க. நான் மனம் திரும்பி தான் வராங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது மனம் திரும்பி வந்ததில்லை. அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுத்தது, அவங்களுக்காக ஞானஸ்நானத்தில் பங்கெடுக்க வந்தாங்க. சரி வரட்டும். நான் அன்னைக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி, ஆமாம் மொத்தத்தில் எல்லாம் கட்டி, எம்மா திடீர்னு வார்த்தை விட்டுறக்கூடாது, ஆமாம் எல்லாம் ரொம்ப கவனமாக பேசினேன். எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே அந்த ஆள் சொன்னார் சத்தமா, வா கிளம்பு, எவள்கிட்டையும் பேசக்கூடாது, எவன்கிட்டையும் பேசக்கூடாது. நீ கடை குடும்பத்தை எழுதிட்டு போறாரு. எங்க என்ன பேசுறோம், எந்த இடத்துல இருந்து என்ன பேசுறோம், இந்த சத்தம் எங்க வர கேட்கும்? நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார். அதை மறந்து பேசிடக்கூடாது. 1000 விதத்தில் கோபங்கள் இருக்கட்டும், அடக்குங்க. தேவனுடைய சபையில் வாசப்படியில் வச்சு என்ன பேசுகிறோம்? நான் சொல்லுகிற சபைனி பார்க்காதுங்க, எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம மறக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி எத்தனையோ வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் சபையில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்னோடு கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அந்த உணர்வு இருந்தால் தயவை வெளிப்படுத்துவீங்க. ஆண்டவர் கூட இருந்து பார்க்க தானே செய்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு தப்பாக நினச்சிக்கிடாதுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு வாரேன், சினிமா பாட்டு ஓடுதுன்னு வச்சுக்கோமே. நான் வரச்சில்ல, பாஸ்டர் வந்தா என்ன, வரட்டா என்ன, இன்னும் கொஞ்சம் கூட்டி வைப்பீங்களா, டக்குன்னு ஆஃப் பண்ணும். ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்கு, ஐயோ பாஸ்டர் வந்துட்டார். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, பார்க்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது நம்ம ஒரு தெய்வ மனுஷனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு வந்துட்டாருன்னா ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நான் எப்போவாச்சும் ஒருக்கா தான் வருவேன், கர்த்தர் எப்போது உங்களோடு இருக்கிறார், அதை மறவாதிருங்கள். ஸோ சபை வாசல்ல இந்த மாதிரி என்ன நடந்துட்டு, அப்படி சபையில் என்னதான் நடந்துரும் ஆண்டவர் பார்க்கிறார். இதெல்லாம் எங்கள் ஊழியத்தில் நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தயவை வெளிப்படுத்துவோம். நான் 20 வருஷ ஊழியத்தில் ஒரு நாளும் கத்துனதில்லை, பிரசங்கத்தை தவிர. ஆராதிக்கச்சில அந்நிய பாஷையில் சத்தத்தை உயர்த்தி நடத்தியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி யாருக்கு விரோதமாக கத்துனதே கிடையாது. கத்துறீங்களா என்ன வீட்டில்? ஆமாம் ஆமாம், கத்தாதுங்க. கர்த்தர் பார்க்குற தயவை தரித்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் எந்த இடத்துலையும் கத்துனதில்லை. நிறைய நேரத்தில் நம்ம கத்துறோம். இந்த கத்தல் எதனால் வருது? ஆவியில் வருதுன்னு நினைக்கிறீங்களா, அசுத்தாவியில் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய அனுபவமா இல்லை அசுத்தாவிக்குரிய அனுபவமா? இதெல்லாம் இருக்கவே கூடாது. தரித்து கொள்ளணும். வஸ்திரத்தை போல எப்போதும் நாம் சரீரத்தை மறைக்க வஸ்திரத்தை பயன்படுத்துகிறோம். அதே போல இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம் மாதிரி கலட்டி போடவே கூடாது. எந்த இடத்துலையும் தயவை வெளிப்படுத்துங்க, தயவா பேசுங்க. நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பதில் வராமல் போகலாம். ஆனால் அந்த தயவை வெளிப்படுத்தும் போது அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இறங்கி வரும். தயவு குடும்பத்தில் வெளிப்படுத்துங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் தயவு தயவு எடுத்தெறிஞ்சு செய்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. தயவு. அதே இடத்துல நம்ம பார்க்கிறோம் நீடிய பொறுமையை, அதையும் தரித்து கொள்ளணுமா? அப்போ தயவை தரித்து கொள்ளணும், நீடிய பொறுமையை தரித்து கொள்ளணும், மனத்தாழ்மையை தரித்து கொள்ளணும், சாந்தத்தை தரித்து கொள்ளணும். இதெல்லாம் அப்பப்போ கலட்டி வைக்கக்கூடாது. எப்போமாச்சும் ஒருக்கா கோவப்படுவோம் பாஸ்டர், யார் சொன்னா அது கரெக்ட் அப்படின்னு? எப்போவாச்சும் ஒருக்கா நான் கத்துவோம் பாஸ்டர், யார் சொன்னது அப்படி? எப்போவாச்சும் ஒருக்கா தானே. ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா. அமாவாசை நேத்தோ எப்போவாச்சும் ஒருக்கா நான் அப்படி செஞ்சிருவேன். அப்படி வந்துடும். ஒரு காலமும் ஆவியில் வளரவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளோ கிடையாது. ஆழத்திலும் ஆழம், கடல் ஆழத்தை விட 1000 மடங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழங்கள் இருக்கிறது. உண்மையாய் கர்த்தருடைய ஆவிக்கு நீங்க ஒப்பு கொடுத்த ஆவிக்குள்ளாய் இருப்பீர்கள். ஆனால் வசனத்தை வாசிக்கும் போதே அழுகையா வரும். எந்த பகுதியை வாசித்தாலும் அழுக வரும். ஆராதிக்கும் போது அழுக வரும். வீட்டில் நடந்த பிரச்சனையில் அழுகிறது இல்லை. அவருடைய அன்பை பாடும்போது, இரக்கத்தை பாடும்போது, அவருடைய வல்லமையை பாடும்போது அழுக வரும். ஆமா, கஷ்டத்தை நினைச்சு அழுகிறது இல்லை, தடைய நினைச்சு அழுகிறது இல்லை. இது வேற அழுக, கண்ணீரா வரும். வசனத்தை வாசிக்கும் போது ஆவில ஜீவன் இருந்தா தானே. நிறைய பேருடைய ஆவில ஜீவன் வரணும். ஸோ நேற்றுக்கிழமை ஆறுதல நம்ம கேட்டோம் செய்தி, ஆவியில அனலாயிருங்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமா, ஆவியில அனலாயிருங்க. உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷன் பலகீனப்பட்டு கிடந்தா என்னதான் வரும்? ஒன்றும் வராது.
இந்த மாம்ச சரீரத்துல பலன் இருந்தாதான் எல்லாமே வரும். அழுக வரும், சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே ஆக்டிவேட்டடா இருக்கும். அதே போல ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் ஆவியில அனலா இருந்தால் தான் ஜீவன் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வேதத்தை வாசிக்கும் போது அழுகையா வந்தது. எனக்கு இந்த ரகசியம் ரொம்ப நாள் தெரியல. அது எப்படி வரும்? சும்மா கதை புக்கு மாதிரி வாசித்து போவோம், அப்படி கிடையாது. ஆண்டவருடைய ஆவியில நானும் என் தேவனும் ஒரே ஆவியாய் மாறும்போது, அவருடைய வார்த்தை வாசிக்கும் போது அந்த உணர்வு வரும், கண்ணீர் வரும். ஆண்டவரோடு கலந்து இருக்கணும் நம்ம வாழ்க்கை. ஆவியில வளருக்கு ரொம்ப முக்கியமானது, ஃபர்ஸ்ட் இடத்தை நான் கொடுக்குறேன், ஜெபம். இவ்வளோ நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் முடியுமோ தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. வேலை செய்கிறவர்களுக்கு தினந்தோறும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணது பெரிய சவாலா இருக்கலாம். ஆனா உங்களால முடியும், அதை விட அதிகமாக ஜெபிக்கலாம். நல்ல ஜெபம். 2வது ஆவியில வளருக்கு பரிசுத்தம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அன்றைக்கு ஏவாளுக்கு அந்த ஒரு கனி, ஆண்டவர் விளக்குன அந்த கனி மேல தான் கண் இருந்துச்சு. எவ்வளவு அழகா இருக்கு, என்ன கலர், என்ன அழகு. அல்லேலூயா. ஆமா, அவளுக்கு அவ்வளோ கனிகளை கொடுத்தாலும் கடைசியில் ஆண்டவர் எந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதையே சுத்தி சுத்தி வாரா, பார்க்கிறா. நல்ல மனம், நல்ல கலரு, சாப்பிட நல்லா இருக்கும் போல. இன்னைக்கும் ஆண்டவர் விளக்கப்பட்ட நிறைய விஷயம்தான் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. கண்களின் பார்வை கூட சரிபடுத்துங்க. விபச்சார பாவம் பார்வையின் மூலமாய் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்களும் பெண்களும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாச்சு. விபச்சார பாவத்தை மேற்கொள்ளணும். இச்சையான பார்வை நம்ம ஆவியில இருக்கிற அனலை குறைச்சிரும். ஆவியில வளரவே முடியாது, ஆவிக்குள்ள போகவே முடியாது. டிஜிட்டல்ல செய்கிற பாவமும் சரி, இயல்பாய் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில செய்கிற எந்த பாவமா இருக்கட்டும், ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் செல்போனை பயன்படுத்துறோம், ரீல்ஸை பார்க்குறோம். தேவையில்லாத ஆப் எல்லாம் நம்ம செல்போன்ல இருக்கவே கூடாது. ஆமா, வைக்கவே செய்யாதுங்க. தேவையில்லாம நிறைய ஆப்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கவும் செய்யாதுங்க. என்னமோ இருந்துட்டு போட்டோம். நம்ம பரிசுத்தம் எங்கெல்லாம் கெடுதோ அங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆவில செத்து கொண்டு இருக்கிறேன்னு உணர்வு அடையணும். இதானே, இதுல என்ன இருக்கு, அந்த நிர்விசார வரவே கூடாது. ஒரு மனுஷியோடு ஒரு மனுஷனோடு நான் பழகுகிறேன், என் பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கரைப்படுது, என் பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சாகுது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் செத்து கொண்டு இருக்கிறேன்னா எச்சரிக்கை அடையணும். இதுல என்ன இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணியே வாழக்கூடாது. பரிசுத்தத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம், 100%. இதுக்கெல்லாம் நீங்க பே பண்ணி ஆகணும். பரிசுத்தத்திற்காக நிறைய தியாகம் பண்ணி ஆகணும். பார்க்காம இருக்க முடியாது, ரசிக்காம இருக்க முடியாது. எல்லாம் மாம்சத்துல கடைசி 80 வயசு ஆனாலும் வரும் பாவம். மேற்கொண்டுட்டே இருக்கணும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மிக பெரியது, மிக மேன்மையானது, மகிமையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் நீங்க பே பண்ணி ஆகணும். பார்வையை கண்ட்ரோல் பண்ணுங்க, உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, நினைவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன விஷயம்தான். ஆண்டவரேன்னு சொல்லி ஏங்கட்டும். வார்த்தை நிறைவேறணும், வாக்குத்தத்தை நிறைவேறணும், ஆவில வளரணும், அனலா மாறணும், எழும்பி பிரகாசிக்கணும். உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல ஒரு நாள் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க ஒளியில் அவ்வளோ மகிமை இருக்கிறது, உங்க வெளிச்சத்தில் அவ்வளோ மகிமை இருக்கிறது.
பரிசுத்தத்தில் யாரும் விளையாடக்கூடாது. ஆவியில் வளரணும் அப்படின்னா ஜெபம், அதிகப்படியான ஜெபம், அதிகப்படியான ஜெபம். விளையாட்டாவே இருக்காதுங்க. பரிசுத்தத்தில் விளையாடிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை முடிஞ்சு. கர்த்தர் இவ்வளோ பெரிய மேன்மையை, கனத்தை யோசேப்புக்கு கொடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவன் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. உங்களை நீங்க காத்துக்கணும். சும்மா படிப்புல வெற்றி வராது, வாழ்க்கை வெற்றியா மாறாது. இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுக்கு தேவன் இதுவரைக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே இவர்களைப் போல என்னுடைய முதுமையிலையும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்தை நான் ரொம்ப விரும்புகிறேன். நம்ம பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள் ஒளியும் மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நம்மளை சுற்றிலும் நம்ம பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் யாருக்கு இருக்கோ தெரியலை. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் இருக்கிறத விட தூரத்தில் இருக்கிறது நல்லதுன்னு சிலர் சொல்லலாம். சரி, ஏதோ ஒன்று. ஸோ நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் நாம் ஹெல்த்தாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் எழும்பி வீட்டில் இருந்து வாரீங்க பாருங்கள், இதுவே தேவனுடைய பெரிய கிருபை. நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், போதும். நம்ம எழும்புறோம், நம்ம உட்காரோம், நாம் சாப்பிட்றோம், சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சும்மா வராது. பரிசுத்தத்தோடு விளையாடுனா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் கிருபைனால 40 வயசை கடந்திருக்கோம். 42 இல்லையா? ஒரு மாதிரி முறைக்கா 2 வயசு குறைச்சி சொன்னோன்னு 42 வயசை கடந்து வந்திருக்கிறோம். பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், சிலது கல்யாணமும் பண்ணிட்டு. நான் அவங்க வாலிப நாட்களில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியும். அவங்க வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்ணெதிரே நான் பார்க்குறேன். அதனால கர்த்தருக்குள் வளரணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப முக்கியம், பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் கனிகள் எல்லாத்தை விட முக்கியம். இந்த 3 காரியத்தை ரொம்ப கவனிங்க, மற்றதெல்லாம் தானாக சரியாயிரும். இந்த 3 காரியத்தை விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஜெபத்துக்காக நிறைய தியாகம் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் வீட்டிலே இருந்திருக்கிறேன் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனாலும் நினைச்ச அளவுக்கு ஜெபம் பண்ண முடியலை. நிறைய காரியங்கள் அடுத்தடுத்து நடந்தது. ஸோ ஜெபத்தில் கொஞ்சம் கண் அசந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இப்பெல்லாம் உண்மையிலே வெளியே போகிறதே இல்லை. ரொம்ப ஊழியனா மட்டும் என்ன செய்ய அப்படின்னு புஷ்பபுரத்துக்கு வந்திருக்கும். பைபிள் ஸ்டடி போகாமல் இருக்க முடியாது. அதை தவிர்த்து மற்ற மாதிரி பஜாருக்கு போனவங்க கூட காலையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தா, ஆமாம் பால் இல்லை, மசாலா இல்லை, வாங்கிட்டு வாங்க. போனால் ஏதாவது கட் ஆகும். சாயங்காலம் ஒரேடியாக பரப்பிட்டு இங்கே வரக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ தேவையில்லாத அலைச்சல்கள். ஜெபத்தில் கொஞ்சம் கண்ணசந்துட்டா அந்த நாள் போகிறது தெரியாது. ஒரு நாள் 24 hours நம்ம கையில் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜபிக்காட்டா அதில் நீங்கள் ஜபிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்த்தருக்குள். ஜெபம், பரிசுத்த வாழ்க்கை, ஆவியின் கனி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணணும், கவனிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அபிஷேகத்தில் நம்ம குறைஞ்சிருவோம். ஆவிக்குரிய சபையில் ஏன் எழுப்புதல் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அனல் இல்லை. ஆகையினால் ஆவிக்குரிய சபைகளில் ஆவிக்குரியவர்கள் மூலமாக எழுப்புதலும் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அந்த நிலையிலே நிற்கிறோம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சலால் அனுபவத்திற்குள்ளா யாருமே போகலை.
பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அதில் வளருகிற அனுபவம், அதில் அண்ணலாகுகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம் எவ்வளோ இருக்கிறது. ஒரே ஒரு தாகம் தான் எலிசாவுக்குள்ளாய், உங்கள் மேலே இருக்கிற ஆவியின் வரும் ரெட்டத்தனையாக எனக்கு வேணும், 2 மடங்கு 3 மடங்கு அப்படின்னையே தாகம் நம்ம ஏக்கங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே, அபிஷேகத்தின் மேலே, கிருபையின் மேலே, வரங்கள் மேலே நமக்கு வரட்டும். இந்த உலகத்தில் நீங்கள் யார் என்று கர்த்தர் அடையாளப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகையினால ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 3 காரியத்தையும் கவனிங்க. ஆகையினால தான் சபையை நேசிக்கிறார், சபையாரை கர்த்தர் நேசிக்கிறார். என்ன வேத பாடம் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நானாக ஒரு தலைப்பை எடுத்துட்டு வந்து நிற்கலை. ஆண்டவர் கொடுத்த தலைப்பு தான் இந்நாள் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதை எப்படியாகல சீக்கிரமாக முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், போராடுறேன். ஆமாம், ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் கர்த்தர் இதுவரையிலும் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கட்டாயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த 3 காரியத்தையும் ரொம்ப கவனித்து சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை அடுத்தடுத்த வசனங்களை நம்ம தியானிப்போம். ஓசியா 12:6. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12:6 நம்ம வாசிக்கலாம். இப்போதும் நீ தேவனிடத்தில் திரும்பு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஓசியா 12:6 தானா? 12:6. சரி, இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சபைக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தயவை குறித்து பேசுகிறார். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. எப்படி திரும்பணும்? தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு. கை கொள்ளாமல் திரும்பி என்னத்திற்கு? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம்னு சொன்னாலும், இயேசுவினிடத்துல வந்தாலும் தயவே இல்லை, நியாயமே இல்லை. அப்படி என்னத்திற்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனிடத்துல திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு திரும்பு. கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்போ தேவனை நம்புகிறவர்கள் இதெல்லாம் செய்யாம தேவனை நம்பி என்னத்திற்கு? நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறேன். நல்லது. ஸோ எப்படி நம்பணும்? எப்படி அவரையே நோக்கி பார்க்கணும்? அவரை நம்புகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவை அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நீ நம்பிக்கொண்டிரு. ஸோ இதெல்லாம் நீ கை கொள்ளாமல் தேவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, என்கிட்ட தயவு கிடையாது, என்னிடத்துல நியாயம் கிடையாது, ஆனா நான் தேவனை நம்பிக்கொண்டு இருப்பேன் அப்படின்னா அந்த தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. ஸோ இதை நாம ரொம்ப கவனிக்கணும். ஆகவே தேவனை நம்புகிற அத்தனை பேரும் தயவையும் நியாயத்தையும் கை கொள்ளுங்க அப்படிங்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதே போல எபேசியர் 4:32 வாசிப்போம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்ன செய்யணும் என்கிறதை கர்த்தர் இந்த இடத்துல திட்டமும் தெளிவுமாய் எழுதியிருக்கிறார்.
ஒருவருக்கொருவர் தயவு, ஒருவருக்கொருவர் தயவு. இந்த தயவை நம்ம ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தணும். தயவு இருக்கணும், மன உருக்கம் இருக்கணும். இப்படி இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். யாரோ எதையோ சொல்லிட்டாங்க, அதையே வச்சுட்டு இருக்கக்கூடாது மனசுக்குள்ள. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, அதுவே நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாவத்தை ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். மீறுதல்களை மன்னித்திருக்கிறார், கீழ்ப்படியாமை மன்னித்திருக்கிறார். எவ்வளோ அருவருப்பான பாவங்கள் எல்லாம் கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்கிறார். ஸோ கிறிஸ்து மன்னித்தது போல நாமளும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிக்கணும், அது தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், திருவிருந்துல பங்கெடுக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதை செய்ய வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், திருவிருந்து ஆராதலை பங்கெடுக்கிறவர்கள், அவர்களுக்குள்ளாய் ஒருவருக்கொருவர் தயவு செய்கிறது இல்லை, மன உருக்கம் இல்லை, கிறிஸ்து மன்னித்தது போல மற்றவர்களை மன்னிக்க முடியல அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்காக என்ன செய்யணும்? தேவன் நிமித்தம் நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அதை தான் தேவன் இந்த இடத்துல பேசுகிறார். தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மட்டும் வைத்து பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? தேவன் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? ரெண்டு பகுதியையும் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்ன செய்யணும், சபைக்கு என்ன செய்யணும், அந்த பகுதி தெளிவா இருக்கு, ஆக சிறப்பா இருக்கு. ஆனா தேவன் நிமித்தம் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த பகுதி ஜீரோவா இருக்கு. அப்ப எப்படி வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? அந்த பகுதியை கவனிக்கிறதே கிடையாது. சபைக்கு போற அனுபவம் இருக்கு, ஆராதிக்க அனுபவம் இருக்கு, கொடுக்கிற அனுபவம் இருக்கு, எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலையும் கொடுக்கிறோம், எல்லாம் சிறப்பா நடக்குது. ஜெபம் இருக்குது, பாடல் இருக்கிறது, துதி இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கணும், பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அவங்களும் ஞானஸ்நானம் எடுக்கணும், எல்லாம் குடும்பமே நல்ல தேவபக்தி குடும்பம் வந்துடணும் ஆசை இருக்கு. அதெல்லாம் நிறைவேற்றியாச்சு. ஏகதேசம் கிட்டத்தட்ட எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு. தேவனுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சாச்சு. இனி தேவ நிமித்தம் உலகத்திற்கு மற்ற ஜனங்கள் மத்தியிலையும் செய்யக்கூடிய காரியம் 100% நம்ம செய்து முடிக்க வேண்டியதா இருக்கிறது. நிறைய பேருக்கு அதை கவனத்துல இல்லை. நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில குறை வரும்போது எதை தான் பார்க்கிறோம்? ஜெபம் பண்ணோமா, சரியா ஜெபத்துல கரெக்டா இருக்கிறோமா, ஆராதிக்கிறதுல கரெக்டா இருக்கிறோமா, வேதத்தை கரெக்டா வாசிக்கிறோமா, இதை தான் நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். தேவனுக்கு செய்ய வேண்டியதை தேவனுக்கும், உலகத்துல மற்றவர்கள் நடுவில் செய்ய வேண்டியதை மற்றவர்கள் நடுவிலே நம்ம செய்ய வேண்டும். இது தேவன் விரும்புகிறார். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கணும். தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்பேன், ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சிக்கல். ஆண்டவர் சொல்ற கொடுக்கணும். தேவனுடைய காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேன். நான் ஜனங்களுக்கும் தேவன் நிமித்தம் நான் என்ன செய்யணுமோ அதை நான் கட்டாயம் செய்யணும். இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, ஒருவருக்கொருவர் தயவு. அந்த தயவு குடும்பத்தில் வெளிப்படுவதாக, சபையில் வெளிப்படுவதாக, வேலை ஸ்தலத்தில் வெளிப்படுவதாக. நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் சரியே இல்லை. வேலை ஸ்தலத்திலே ஒருவருக்கொருவர் தயவு. நிறைய ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவர்கள் தனக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை படாத பாடுபடுத்துகிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். சபையில் தேவனுடையது தேவனுக்கு கொடுக்கிறது போல உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க சரியா செய்யணும். அப்பந்தான் வானம் திறக்கப்படும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆகவே அந்த இடத்தை நீங்க கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம கவனித்தோம் ஓரளவு. இந்த பூமியில பார்த்தீங்கன்னா போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. போவாசை குறித்து நாம பார்ப்போம், எடுத்துக்கொள்ளலாம். ரூத், அதுல 2ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. போவாசை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தை வாசிக்கிற அத்தனை பேருக்கும் போவாசை குறித்து தெரியும். இப்போ போவாசை குறித்து வேதம் சொல்லுகிறது மிகுந்த ஆஸ்திக்காரனாய் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. மிகுந்த ஆஸ்தி, ஏகப்பட்ட சொத்து, நல்ல வருமானம், பெரிய பணக்காரன், பெரிய அந்தஸ்து உடையவன். அந்த இடத்தில் போவாஸ் இருந்தான். இப்போ இந்த போவாசை குறித்து ஒரு சில வசனத்தில் நாம் கவனித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த போவாசனுடைய தோட்டத்தில் யார் போனா அப்படின்னா ரூத் என்கிற ஒரு விதவை போனாள். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப பெரிய பணக்காரன் ரூத்து போனான். இப்போ ரூத்துக்கு போவாசனுடைய கண்களில் தயவு கிடைத்த காரணம் என்ன அப்படின்னா ரூத்தை குறித்து கேள்விப்படுகிறான். அல்லேலூயா. ரூத்தை குறித்து என்ன கேள்விப்படுகிறான்? அவ தன்னுடைய ஜனத்தை விட்டுட்டு தன்னுடைய மாமியாரோடே வந்தாள். அல்லேலூயா. ஆமா, குணசாலியான ஸ்திரீ, நல்ல ஒரு பெண்மணி. இதெல்லாம் ரூத்து, இதெல்லாம் போவாஸ் ரூத்தை குறித்து கேள்விப்பட்ட காரியம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் யாரைதான் விரும்புவார்? நல்ல குணசாலியாகிய மணவாட்டியாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குணசாலியான மணவாட்டியே கிறிஸ்து விரும்புவார். இந்த இடத்துல இருந்த போவாஸ் ரூத்தை குறித்து கேள்விப்படுகிறான். அவள் யார்? அவன் விசாரிக்கும் போது அவளை குறித்து அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். அவளை குறித்து போவாஸுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போ போவாஸுக்கு ரூத்து மேல ஒரு இரக்கம் கிடைக்கிறது. போவாஸ் ரூத்துக்கு தயவு செய்கிறான். பெரிய பணக்காரன், யாரு தன்னுடைய வயலுக்கு வந்தா என்ன, பொறுக்கனா என்ன, நமக்கு என்ன? இப்போ குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு மேலே வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பிஸி. தாய் தகப்பனை பார்க்கக்கு பிஸி, பேசக்கு பிஸி, ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. யூதா இந்த இடத்துல போவாசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஆளு தான். ஆனாலும் தன்னுடைய வயல்ல தன்னுடைய தோட்டத்தில் வந்திருக்கிற அந்த ரூத்தை குறித்து பார்க்கிறான், விசாரிக்கிறான். எப்போதுமே அடுத்தவர்களை விசாரிக்கிறதுல நம்ம எப்போது உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் வேற மாதிரி விசாரிப்பாங்க. அந்த விசாரிப்பை சொல்லலை. உலகத்தில் 2 விதமான விசாரிப்பு இருக்குது. சிலர் உங்க குடும்பத்தில் என்ன நடக்கிறதோ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த விசாரிப்பு இல்லை. நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், உண்மையாய் விசாரிக்கிறது. சுகமா இருக்கிறீங்களா? பிள்ளைகள் நல்லா இருக்குதா? உண்மையான விசாரிப்பு, கபடான விசாரிப்பு அல்ல. கபடாய் விசாரிக்கிறவர்கள் நம்மை குறித்து அடுத்தவர்களிடத்தில் விசாரிப்பார்கள். கபடாய் விசாரிக்கிற விசாரிப்பு இல்லை. இந்த போவாஸ் ரூத்தை விசாரிக்கிறான் மற்றவர்களிடத்துல. இந்த பெண்மணி யார்? மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. உடனே அவளுக்கு தயவு செய்கிறான். வசனத்தை வாசித்தால் 5வது வசனத்தை வாசிப்போம். பின்பு போவாஸ் தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை சிந்தினதை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து
கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அல்லேலூயா. அப்பொழுது இந்த போவாஸ் அவளை குறித்து விசாரித்து முடிந்த பிறகு அவளுக்கு தயவு செய்கிறான். என்ன தயவு செய்கிறான்? போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலிலே போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதிலே நீ குடிக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், எல்லா சலுகையும் அவளுக்கு செய்கிறான். செய்த உடனே அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு பணக்காரர் என்னை விசாரிக்கிறார், என் பட்சமாய் பேசுகிறார், கஷ்டத்தில் இருக்கிறா, விதவை, எதிர்காலமே இல்லாமல் இருக்கிறாள், விசாரிக்கிறான் இந்த போவாஸ். உடனே அவனை தரை மட்டும் விழுந்து வணங்குகிறாள். அதற்கு போவாஸ் 11வது வசனத்தில் சொல்லுகிறான், பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. புருஷன் இருக்கச்சிலேயே மாமியாரை நேசிக்கிறது இல்லை, ஆனால் புருஷன் இறந்த பிறகும் மாமியாரை நேசித்தாள். அல்லேலூயா. மாமியாரோடு இருந்தாள். அதெல்லாம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பெண்மணியா? வாழ்ந்தால் இந்த குடும்பம் தான், தாழ்ந்தாள் இந்த குடும்பம் தான். அவர் தீர்மானம் பண்ணியே வர்றாள். நகோமியோடு கூட இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும், தெரிந்தும் வந்தாள். அவள் சொல்லுகிறாள், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அப்படியே வந்தாள். அவள் குணம் விசாரிக்கிறாள். ஒரு நாள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்னை விசாரிப்பார், உங்களை விசாரிப்பார், நீங்க குடும்பத்தில் இருந்ததை விசாரிப்பார், சபையில் இருந்த விதத்தை விசாரிப்பார், சமுதாயத்தில் இருந்த விதத்தை ஆண்டவர் விசாரிப்பார், ஸ்கூல் காலேஜில் இருந்ததை விசாரிப்பார். அன்னைக்கு உங்களை குறித்து தெளிவாய் தூதர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? நீங்க வாழ்ந்த விதத்தை குறித்து சொல்லுவார்கள், நீங்க நடந்த விதத்தை குறித்து சொல்லுவார்கள், நீங்க பழகின விதத்தை குறித்து சொல்லுவார்கள், நீங்க தயவு செய்த விதத்தை குறித்து சொல்லுவார்கள், நற்குணத்தை குறித்து சொல்லுவார்கள். அன்றைக்கு இந்த மணவாட்டியாகி இந்த ரூத்தை போவாசாகி அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஸோ இயேசுவுக்கும் எப்படிப்பட்ட மணவாட்டி தான் தேவை அப்படின்னா, குணசாலியான மணவாட்டி. குணமே இல்லாதவங்க தேவையில்லை. உங்க பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்பீங்க? நல்ல பையனா, நல்ல குணமா, நல்ல குடும்பமா, அதை தான் பார்ப்பீங்க. ரெண்டாவது தான் படிப்பு, சொத்து, மதம், ஜாதி, அதுக்கு அடுத்தால தான் பார்ப்போம். நான் முதல்ல பார்க்கறது குடும்பம் எப்படி, குணம் எப்படி. குணம் இல்லாதவர்கள் யாருக்கு தேவை? ஸோ அந்த நல்ல குணத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். போவாசிக்கு என்ன வந்துச்சு? எந்த விதவை வந்தா என்ன, போனா என்ன, நம்ம ஆல்ரெடி பிஸி, நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, போயிட்டு இருக்க வேண்டியதானே. ஆனாலும் இந்த ரூத்தை விசாரித்தான். விசாரிக்கிறது எப்போதுமே ஒரு நல்ல கனிக்கு அடையாளம். அந்த ரூத்துக்கு தயவு செய்தான். இந்த தயவு நீங்களும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்போதுமே தயவு செய்யணும் மற்றவர்களுக்கு. பேச்சில் தயவு இருக்கணும், கிரியைகளில் தயவு இருக்கணும், செயல்களில் தயவு இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விதவையான இந்த ரூத்துக்கு இந்த மிகுந்த ஆஸ்தி உடைய இந்த போவாஸ் வாழ்க்கையே கொடுக்கிறான், தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. எதன் அடிப்படையில்? குணம், நல்ல குணம் இருந்துச்சு, வாழ்க்கை கிடைச்சது. ஆசீர்வாதம் எதிலிருந்து வரும் அப்படின்னா குணத்திலிருந்து தான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. ஆமாம், குணத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும். அந்த குணத்தை பார்த்தான். அதை பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியம். என்ன சொல்லும்போது அநேக காரியத்தை அவன் பார்த்து அந்த ரூத்துக்கு வாழ்க்கையை கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்ம நற்குணங்களை கண்டு மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் வெளிப்படுத்துகிறார். ஸோ எவ்வளோ பக்தியாக இருக்கிறோமோ என்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட எவ்வளோ குணமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நல்ல குணம் தேவன் எதிர்பார்க்கிறார். தயவு இருப்பதாக, தயவு இருப்பதாக. போவாஸ் ரூத்துக்கு தயவு செய்தான். ஆகவே நாமளும் மற்றவர்களுக்கு தயவு செய்வோம். பரலோகத்தின் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக எல்லாரும் தலை வணங்கி இந்த குணங்கள் எனக்குள்ளாய் வருவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி இந்த தயவு இல்லாமல் வாழக்கூடாது. தயவை வெளிப்படுத்துவோம். எல்லா இடத்திலையும் தயவாய் இருப்போம். தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார். தேவனுக்கு செய்கிறத 100% சரியா செய்கிறோம். ஆனால் தேவன் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் 10% கூட நம்மளால செய்ய முடியலை. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இது கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையும் அல்ல. அல்லது இந்த வாழ்க்கை கிறிஸ்துவனிடத்துல கற்ற வாழ்க்கையும் அல்ல. இந்த வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். ஒரு போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், மிகுந்த ஆஸ்திகாரனாயிருந்தான். ஆனாலும் ஒரு ரூத்து அந்த வயல் நிலங்களிலே வரும்போது அவளை விசாரிக்கிறான், தீர விசாரிக்கிறான். அவளுக்கு தயவு செய்தான். நீ இந்த இடத்திலேயே வரலாம், இங்க இருக்கிற தண்ணீரை குடிக்கலாம், என் வேலைக்காரிகளுக்காய் சமைக்கப்படுகிற ஆகாரத்தை நீ புசிக்கலாம், நீ வேற தோட்டத்துக்கு போக வேண்டாம். ஒரு தயவு செய்கிறான். இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு தயவு செய்யணும், இடைஞ்சல் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம நற்குணங்களில் வளருவோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா குணசாலியா இருக்கணும். மணவாட்டி சபை குணசாலியா இருக்கணும், நல்ல குணத்துல வளரணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புகிறார். ஸோ நல்ல குணத்தை நாம பேணி காப்போம். பரலோகத்தின் எஜமானன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்தில் எங்களோடு இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு ஆன்லைன் வியூவர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக நீங்கள் பேசின அந்த தயவுக்காக நன்றி. எல்லாரோடு நீங்கள் இடைப்பட்டதற்காய் நன்றி. எல்லாரும் கர்த்தருக்குள்ள வளரணும் அப்பா. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நாங்கள் ஆயத்தமாய் இருக்கணும். நல்ல குணங்களில் எங்களை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற எல்லாரோடு நீங்கள் பேசினதற்காய் நன்றி. இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு 100% இதில் பலன் கொடுக்கிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. மேனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.